வந்து 2 ரவுண்டுக்கு மேலே போயிட்டாங்க. நம்மளும் அந்த மாதிரி 2 ரவுண்டு ஈட்டு வந்துட்டோம். இனிமேல் விட்டா அவங்க ஜெயிச்சு அவங்க சாதாரண பெயிண்ட் மேட்ச்சு நம்ம வந்து சுற்றி வந்திருப்போம். இங்கே பார்த்தா இனிமேல் ஒருத்தர் இருப்பார். சரி இப்போ போனால் டீம் மட்டும் என் முன்னாடி வருவார். இப்போ பார்த்தா பின்னாடி பார்த்தா வர மாட்டார், அந்த சைடு விடுவார். சரி இங்கே பார்த்தா டீம் மட்டும் ஒருத்தர் வந்து நாக் ஆயிடுவார். சரி ஃபுல் டேமேஜ் வாங்கி மெடி போட்டுருவார், கிரானைட் போடுவேன். சரி நான் போய் கவலை கழிச்சிருவேன். கிரானைட்டில் நானே பாதி டேமேஜ் வாங்கிப்பேன். சரி மெடி போடுவோன்ட்டு போடாமல் மெடி போடாமல் பார்த்தா அவர் இருப்பேன் பாரு. என்ன போய் ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்போயே நான் மெடி போட்டுருக்க மாட்டேன் கடைசி வரைக்கும். இங்கே வந்து பார்த்தா அங்கே ஒருத்தர் வந்து குளோவில் உடைச்சிருப்பாரு. குளோவில் உடைச்சி முடிச்சிருப்பாரு. முன்னாடியே பார்த்தா கூட அடிச்சிருக்கலாம். இப்போ ஒருத்தர் வருவார், 150 கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் இன்னொரு 150 கொடுக்குறதுக்குள்ளே போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஹெட்ஷாட் ஏடபிள்யூ பவர் தரலாம் இருக்குது. மண்டை தெரியாத மாதிரி உட்காந்துருந்தாரு. ஹெட்ஷாட் விழுந்துட்டு அவருக்கு. சரி இன்னொரு எண்ணி வந்திருப்பாரு. குளோவில் போட்டிருந்தோன்னா இவருக்கு ஹெட்ஷாட் விழுந்துட்டு நல்லா வாட்டமாக இருந்தாலும் ஹெட்ஷாட் வந்துட்டு. சரி ஒரு எண்ணியாக இருக்கேன், அவராச்சும் அடிப்போம் அப்படின்னு பார்ப்போம். சரி அங்கே ஃபுல் டேமேஜ் டீம்மேட் வாங்கிட்டு இருப்பாரு. ஒரு டீம்மேட்டையும் காய் எடுத்துருப்பேன். இப்போ 1v1 ஆடுறதுனால ஒரு அடி அடிச்சு அடிச்சிருக்கோம். அமௌண்ட்டு தான் இங்கே வாங்கிறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.